பயணிக்கிறீங்க. தேர்தல் நெருங்கி வருது, ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் இல்ல, அது நண்பர்கள், பழைய நண்பர்கள் போகும்போது ஒரே கார்ல போறதுல வந்து ஒரு பக்கம் இபிஎஸும் ஒரே விமானத்தில் வராங்க. ஆமா, ஒரு பக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரே கார்ல பயணிக்கிறாங்க. அரசியல் மாற்றங்கள் வேற வேற மாதிரி போயிருக்காங்க. அது தனித்தனி விமானம் போக முடியாதுல்ல, அதனால ஒரே விமானத்துல வந்திருப்பாங்க. அதுல நிறைய முறைகேடு நடந்திருக்கு. அது ஏற்கனவே இடி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால விசாரணை முடிஞ்ச பிறகு அதை பத்தி கருத்து சொல்லலாம். பாஜக வந்து பழிவாங்கும் செயலால தான் வந்து இந்த இடி ரீடு எல்லாம் தொடர்ந்து நடக்குது. அதாவது இடி அது ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள அமைப்பு. இது ரெண்டுமே அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாது. இது அவங்களுக்கு முதல்ல தெரியணும், மக்களுக்கும் அதை புரியணும். அதனால மீடியா மூலம் அவங்களுக்கெல்லாம் தெரிவிப்பதுன்றது. இடி தனி அமைப்பு, தேர்தல் ஆணையம் தனி அமைப்பு. அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இடி அவருடைய வேலை செஞ்சிருக்கு, அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அது ஏற்றுக்கொண்டு அது ஒரு இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான் இறுதியான முடிவெடுக்கும். யார் சொல்லியிருக்காங்க? அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் வரப்போகுது, முடிய போகுது. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு. அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னாங்க? ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது மின் கட்டணத்தை போட்டு 2 மாதம் இருப்பதை 1 மாதம் ஒரு முறை நாங்கள் மின் கட்டணம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. முதலமைச்சர் செஞ்சாங்களா? இதுவரைக்கும் செய்யல. வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வுக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டு தேர்வை இப்ப மறந்துட்டாங்க. இப்ப அடுத்த தேர்தல் வேலையில இருக்கிறாங்க. நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து, முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம். ஆனா அவங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வு ரத்து செய்ய முடியாதுங்கிறது தெரியும். ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் நீட்டு தேர்வு வந்தது. தெரியாது, வர முடியாது, செய்ய முடியாது தெரிஞ்சும் பொய்ய சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமா இருக்கு. நீட்டு தேர்வு சொன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கல. அது பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி திமுக வச்சிருக்குங்கிறது தெரியல. ஆனா திமுக பொறுத்த மட்டும் ஆர் ஆசாவா இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களா இருந்தாலும் பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்கிறது அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. தகுதி வாய்ந்த பெண்கள்னாங்க. பிற உரிமை தொகையில 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இன்னும் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இன்னும் அடுத்த விடுபட்டவர்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. விடுபட போவது தமிழகத்துடைய ஆட்சி தான் விடுபடமே தவிர வேற ஒன்றும் கிடையாது.